ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அந்த ஐஃபோனில் டைனமிக் ஐலேண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை ஆண்ட்ராய்டில் எப்படி செட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி டைனமிக் ஐலேண்டுன்னு டைப் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஐகான் உள்ள ஒரு ஆப்பு தான் அது. வேறு ஆப்பை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அடுத்து அந்த செலக்ட் ஆப்ஸை கொடுத்து உங்களுக்கு என்ன ஆப்ஸில் எல்லாம் அது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். நான் ஸ்பாட்டிஃபை, இன்ஸ்டாகிராம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அது நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், என்ன ஆப்பாக வேணும் இருக்கலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஸை கிளிக் பண்ணி டைனமிக் ஐலேண்டுக்கு அலோவ் கொடுத்துருங்க. ஆன் ஸ்க்ரீனு கொடுக்கல இருக்குல்ல, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே போன பிறகு டைனமிக் ஸ்பாட்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான் ஸ்டெப். அது டன் ஆகிட்டு இப்போ ஸ்பாட்டிஃபைல போய் நான் ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறேன். அது மேலே எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சாங்குக்கு மியூசிக் போடலையா, நான் காப்பிரைட் விழுந்துரும்னு சொல்லி நான் பண்ணாமல் இருக்கேன். ஓகே, மேலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த டைனமிக் ஐலேண்டுக்கு அந்த இது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.